வணக்கம். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் பீதியடையக்கூடிய அளவிற்கு இந்திய பொருளாதாரத்தின் நிலை மோசமாகிவிட்டதா? பன்னாட்டு வர்த்தகம் தொடர்ந்து ஸ்திரமற்ற நிலையில் ஊசலாடி கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். இந்த பதட்டத்தை இன்னும் அதிகப்படுத்துகின்ற விதத்தில் தொடர்ந்து இந்திய ஊடகங்கள் பீதியை கிளப்பிக் கொண்டிருக்கின்றன. சரிந்தது இந்திய பொருளாதாரம், உருக்குலைந்தது இந்திய வர்த்தகம் என்று தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பீதி ஊட்டக்கூடிய பரபரப்பான செய்திகள் எத்தனை விழுக்காடு உண்மை? நிலைமை உண்மையாகவே கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறதா? இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் காரணம் அமெரிக்காவின் அதிகப்படியான வரி விதிப்பு. குறிப்பாக இந்தியாவில் இருந்து ஏற்றுமதியாகும் பல பொருட்களுக்கு 50% வரி விதிப்பாக ட்ரம்ப் அரசு அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவில் இருக்கும் ஊடகங்கள் அனைத்தும் வருந்தி கட்டிக்கொண்டு சரிந்தது இந்திய பொருளாதாரம், உருக்குலைந்தது இந்திய வர்த்தகம் என்று விவாதங்களை நடத்தி செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவின் இந்தியா மீதான 50% வரி விதிப்பால் இந்தியாவிற்கு பாதிப்பு உண்டா என்றால் கட்டாயம் உண்டு. அந்த பாதிப்பு இந்தியாவிற்கு மட்டுமா என்றால் அந்த பாதிப்பு இந்தியாவிற்கு மட்டுமானது அல்ல. அது இந்தியாவை பாதிப்பதை விட அதிக அளவிற்கு அமெரிக்காவை பாதிக்கும். காரணம், அதிக வரி விதிப்பால் தடைப்பட்ட சரக்கு ஏற்றுமதி மாற்று பாதையில் சுற்றி வளைந்து வேறு நாடுகள் வழியாக அமெரிக்காவை சென்றடையும். இதனால் இந்திய சந்தையில் உற்பத்தியான பொருட்கள் தேங்கும். அதே வேளையில் அமெரிக்க சந்தையில் பொருட்கள் தட்டுப்பாட்டினால் விலை விண்ணை தொடும். ஏற்கனவே அமெரிக்க நுகர்வோர்கள் இந்த பிரச்சனை எதிர்கொள்ள துவங்கிவிட்டார்கள். இந்த வரி விதிப்பால் ஏற்பட்ட முதற்கட்ட பாதிப்பு வர்த்தக சங்கிலி தொடர் பாதிக்கப்படும். அது தற்காலிகமானதுதான். இந்த நிலை நீடித்தால் இன்னும் சில மாதங்களில் சீர்குலைந்த வர்த்தக சங்கிலி தொடர் வேறு நாடுகளின் உதவியால் சீர் செய்யப்படும். அதிக வரி விதிப்பால் ஏற்படும் சீர்குலைவு உடனடியாக இந்திய வர்த்தகத்தில் உணரப்பட்டாலும் அது நிரந்தரமானது அல்ல. அடுத்த கட்டமாக இந்தியாவில் இருந்து அதிகபட்சமாக என்னென்ன பொருட்கள் ஏற்றுமதி செய்கிறோம்? இந்திய சந்தையில் இருந்து அதிகபட்சமாக ஏற்றுமதியாகின்ற பொருள் மருந்து பொருட்கள். சுமார் 8.8 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு நாம் ஏற்றுமதி செய்கிறோம். இதில் குறிப்பிடப்பட வேண்டிய செய்தி என்னவென்றால், மருந்து பொருட்களுக்கு 0% வரி விதிப்பு தான் நடைமுறையில் உள்ளது. எனவே இந்த புதிய வரி விதிப்பினால் மருந்து துறை பாதிக்கப்படாது. அடுத்த கட்டமாக நாம் ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் தொலைத்தொடர்பு உபகரணங்கள். சுமார் 7.4 மில்லியன் அளவிற்கு நாம் ஏற்றுமதி செய்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக இரத்தின கற்கள் சுமார் 5.7 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு ஏற்றுமதி செய்கிறோம். அதைத் தொடர்ந்து தங்க ஆபரணங்கள் 3.5, பருத்தி சுமார் 3.1 பில்லியன், ஸ்டீல் மற்றும் இரும்பு 2.9 பில்லியன், ஆடைகள் 2.7 பில்லியன் அமெரிக்க டாலர், மின்சார உபகரணங்கள் 2.7 பில்லியன் டாலர், கடல் சார்ந்த பொருட்கள் 2.6 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு ஏற்றுமதி செய்கிறோம். இதில் தமிழகத்தை பொறுத்தமட்டில் பாதிப்பை உணரக்கூடிய 2 துறைகள், ஒன்று ஜவுளித்துறை, மற்றொன்று கடல்சார் பொருட்கள். ஜவுளித்துறையை பொறுத்தமட்டில் ஏற்றுமதி சந்தையின் மையப்புள்ளிகளில் ஒன்று திருப்பூர். ஆனால் இதில் கவனத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கிய செய்தி, திருப்பூரில் இருந்து பல அமெரிக்க நிறுவனங்கள் கொள்முதல் செய்கின்றன. அப்படி கொள்முதல் செய்வதில் கணிசமான பொருட்களை இந்தியாவிலேயே விற்பனை செய்து விடுகிறார்கள். உதாரணமாக ஜாக்கி என்பது அமெரிக்க நிறுவனம். அந்த நிறுவனம் திருப்பூரில் இருந்து கொள்முதல் செய்யும் பொருட்கள் எல்லாவற்றையும் அமெரிக்காவுக்கு எடுத்து செல்வதில்லை. மாறாக இந்தியா முழுவதும் ஜாக்கி ஷோரூம் வாயிலாக விற்பனை செய்கிறார்கள். எனவே அமெரிக்காவின் வரி விதிப்பு கண்டிப்பாக திருப்பூர் ஆடை நெசவாளர்களை பாதிக்கும் என்றாலும் ஊடகங்கள் ஏற்படுத்தும் பீதி முழுவதும் உண்மையில்லை. ட்ரம்ப் அரசின் இந்த வரி விதிப்பு வர்த்தக உலகில் மட்டுமல்ல, அமெரிக்க அரசின் உலகையும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அமெரிக்காவில் 12 மாகாணங்கள் ட்ரம்பின் எதிர்க்கட்சி வசம் உள்ளது. இதில் 12 மாகாணங்களும் தொழில் சங்கங்களும் இணைந்து ட்ரம்பின் இந்த வரி விதிப்பு மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். 1970களில் அமெரிக்காவில் கொண்டு வந்த ஒரு சிறப்பு சட்டம் அடிப்படையில் ட்ரம்ப் அரசு வரி விதித்திருக்கிறது. ஆனால் 11 நீதிபதிகளை கொண்ட நீதிமன்றத்தில் 7 நீதிபதிகள் ட்ரம்ப் அரசின் வரி விதிப்பு சட்டவிரோதமானது என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பிற்கு எதிரான மேல்முறையீடு செய்ய ட்ரம்ப் அரசிற்கு கால அவகாசமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ட்ரம்ப் அரசின் இந்தியா மீதான வரி விதிப்பு இந்திய வர்த்தகத்தையும் உற்பத்தி துறையும் மட்டுமல்ல பாதிப்பது, இது அமெரிக்க மற்றும் பல நுகர்வோர்களையும் அமெரிக்க அரசையும் உலுக்கியிருக்கிறது. இந்தியா மிகவும் பெரிய, அதே நேரம் வலிமையான அரசு.
விரைவில் இதற்கான ஒரு நல்ல ஒரு தீர்வை நம் நாட்டு வல்லுநர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். நாம் பீதியடைய வேண்டிய தேவையில்லை. வாழ்க இந்திய தொழிலாளர்கள், வளர்க இந்தியாவின் பொருளாதாரம். நன்றி.